Hi friends, welcome to Meena's Samayal. This episode is sponsored by VIDIEM. Thank you VIDIEM for supporting Meena's Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சைட் டிஷ் கேட்டகரி தம் ஆலு. தம் ஆலு அப்படிங்கிறது ஒரு டிபிக்கல் பஞ்சாபி ரெசிபி. காஷ்மீரி தம் ஆலும் இருக்கு, ஆனா ஒரு ஸ்லைட் வேரியேஷனோட. சின்ன சின்ன பேபி பொட்டேட்டோஸ்ல செய்யற கிரேவி தாங்க இந்த தம் ஆலு. பொட்டேட்டோ அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ். ஸோ இந்த சுவையான தம் ஆலு எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். தம் ஆலு செய்ய தேவையான பொருட்கள்: பேபி பொட்டேட்டோஸ் அரை கிலோ, ஃப்ரெஷ் கர்ட்ஸ் 1 கப், வெங்காயம் 1, முந்திரி பருப்பு 10, பூண்டு 8 பல், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பச்சை மிளகாய் 2, சிகப்பு மிளகாய் 2, ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், பெருங்காயம் அரை டீஸ்பூன், பே லீஃப் 2, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தேவையான அளவு. வறுத்து அரைப்பதற்காக தனியா 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 3, லவங்கம் 3, மிளகு அரை டீஸ்பூன், எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. பேபி பொட்டேட்டோஸ் தான் இதுக்கு வந்து பொருத்தமா இருக்குங்க. இதுதான் சின்ன சின்ன பேபி பொட்டேட்டோஸ். இது வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ப்ரெஷர் குக்கர்ல வந்து 3 விசில் வச்சுட்டு தோல் நீக்கி நான் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். பேபி பொட்டேட்டோஸ் இல்லாத பட்சத்துல பெரிய பொட்டேட்டோஸ் கூட கொஞ்சம் பெரிய பெரிய கியூப்ஸா பெரிய பெரிய சங்க்ஸா கட் பண்ணி கூட இதே ரெசிபியை செய்யலாம். பொதுவா வந்து தம் ஆலு அப்படிங்கிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வந்து பொரிச்சு எடுப்பாங்க. ஆனா வந்து இதே ரெசிபி வந்து நம்ம ஹோம் ஸ்டைல்ல கொஞ்சம் கம்மி ஆயில் யூஸ் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணி பண்றதுனால தான் நான் இது வேக வச்சு வச்சிருக்கேன். டீப் ஃப்ரை பண்றதா இருக்கும்போது ஒரே ஒரு விசில் வந்து நீங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தோல் நீக்கி இதே ப்ராசஸ் வந்து நீங்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபோர்க்கால பிரிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பவுல்ல போட்டுக்க வேண்டியது இருக்கும். இந்த பேபி பொட்டேட்டோஸ் வேக வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கால அங்கங்க ஒரு குத்து குத்திடுங்க. இது செய்யற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ள இறங்கி நல்லா ஊறும், அட் த சேம் டைம் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த பொட்டேட்டோஸை வந்து இப்போ நல்லா பிரிக் பண்ணியாச்சு. சில ஸ்பைசஸை போட்டு நம்ம மேரினேட் பண்ணலாம். முதல்ல கொஞ்சமாக மஞ்சள் தூள், ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அடுத்தது ரெட் சில்லி பவுடர், இதுக்கு தேவையான உப்பு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது அந்த உப்பு காரம் வந்து எல்லாமே உள்ள நல்லா பெனிட்ரேட் ஆகும். நம்ம ஃபோக்கால பிரிக் வேற பண்ணியிருக்கோம். இந்த மசாலா வந்து நல்லா கோட் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் இது பாட்டில் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் சூடானதுக்கு அப்புறமா ட்ரை ஸ்பைசஸ் வந்து 1 by 1 நம்ம சேர்த்துக்கலாம். முதல்ல தனியா, அடுத்து சீரகம், அடுத்து சோம்பு, ஏலக்காய், கிராம்பு அண்ட் மிளகு. நல்ல வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் வந்து நல்ல ப்ரௌனிங் வந்தாச்சு பாருங்க. நல்ல கமகமன்னு வாசனையாகவும் இருக்கு. இப்போ எடுத்து ஒரு பிளேட்டுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிடுறேன். இது நல்ல ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் ஆறட்டும். இப்போ இதே பேன் சூடாக தான் இருக்கு. கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல இஞ்சி, பூண்டு, அடுத்து வெங்காயம். இது வந்து ஒரு பெரிய வெங்காயம், நல்ல பெருசா இருக்கு. ரொம்ப ரஃபா சாப் பண்ணிக்கிட்டா போதும், ஏன்னா வந்து இது வந்து நம்ம அரைக்க போறோம். அதோட முந்திரி, இது வந்து நல்ல லைட் பிங்க் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ இந்த அனியன், கார்லிக், ஜிஞ்சர் அண்ட் முந்திரி வந்து நல்லாவே வறுபட்டாச்சு பாருங்க. அடுத்தது நான் ஸ்டவ் சிம்மர் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். அடுத்து இதே பேன்ல இப்போ கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாகவே விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு. இந்த பொட்டேட்டோஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோஸ் வந்து நல்ல சிம்மர்லயே இருக்கட்டும். நல்ல ப்ரௌனிங் வர வரைக்கும் நம்ம பொறுமையா வறுத்துக்கலாம். இது வந்து நல்ல ஸ்லோ ஃப்ளேம்ல வந்து பொறுமையா வந்து ரோஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். தம் ஆலு அப்படின்ற பேர் வந்து எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம் அப்படின்னா நல்ல தம் பிடிச்சு அப்படின்ட்டு நம்ம தமிழ்லையும் சொல்லுவோம் இல்லையா? அதாவது ஸ்லோ ஃப்ளேம்ல ஸ்லோ ஃபயர்ல பொறுமையா குக் பண்றது, அதுக்காக தான் தம் ஆலு அப்படின்ற பேர் வந்தது. இப்போ இந்த ட்ரை ரோஸ்ட் இன்கிரீடியன்ஸ் வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்தாச்சு. இது வந்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமான கண்டென்ட்டா இருக்கிறதுனால நான் விடியமோட குட்டி ஜார் எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ ஸ்மூத்தா அரைச்சுக்கலாம். ஸ்மூத்தா அரைப்பட்டாச்சு பாருங்க.
ஸோ இது ஸ்மூத்தாக அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா இன்க்ரீடியன்ஸில் பார்த்துருப்பீங்க ஃப்ரெஷ் தயிர் இருக்குது. இந்த தயிர் வந்து கொஞ்சம் பெரிய பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து கிரைண்ட் பண்ணதுனால நல்ல கமகமான வாசனையாக இருக்குங்க. ஸோ இந்த ரோஸ்டட் மசாலாவை நம்ம இந்த கர்டில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணி பக்கத்தில் எடுத்து வச்சிடலாம். ரெகுலர் இன்டர்வல்ஸில் வந்து நம்ம பொட்டேட்டோஸை வந்து ஸ்டிர் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் க்ரஸ்ட் வர ஆரம்பிக்குது. இன்னும் எல்லா பக்கமும் க்ரஸ்ட் வர வேண்டியது இருக்குது. அடுத்து அதுக்குள்ளே இந்த அனியன் மிக்சர் வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்தாச்சு. இதுக்கு பொருத்தமான ஜார் வந்து செகண்ட் ஜார். இந்த கண்டென்ட்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து இப்போ ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். இப்போ இது ஸ்மூத்தாக அரைப்பட்டிருக்கு பாருங்க. அடுத்தது அகைன் இட் இஸ் டைம் டு ஸ்டிர். இப்போ உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ப்ரௌனிங் வந்திருக்கு பாருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கலாம். பொட்டேட்டோஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய கார்போஹைட்ரேட் இருக்குது. பாடி பில்டிங் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வருங்க. ஆனால் அதே பொட்டேட்டோவை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா ஃபேட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு, இதுவும் வந்து ரொம்ப ரெகுலராக வந்து சாப்பிடக்கூடாது. ரெகுலராக நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாயில் பொட்டேட்டோ அப்படியே போட்டு தான் அங்கே சாப்பிட்ணும். நெய்லையோ எண்ணெயிலையோ பட்டர்லையோ வறுபடும் போது தான் அது வந்து கேலரியாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஹை கேலரியாக சாப்பிட்ணும்னு நினைக்கிறீங்களா இல்லை லோ கேலரியாக சாப்பிட்ணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது நீங்க டிசைட் பண்ணுங்க. சோ இப்போ ப்ரௌனிங் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க. சோ இதே பவுலுக்கு நான் இப்போ இதை ஷிஃப்ட் பண்ணிடுறேன். கிரேவி ரெடி ஆனதுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாம் நான் வந்து மைல்டாக போட்டிருக்கேன் இல்லையா, கொஞ்சம் ஜோராக போட்டுட்டு சுட சுட நெய் சாதத்துக்கோ இல்லை தயிர் சாதத்துக்கோ சாம்பார் சாதத்துக்கோ தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அடுத்து இதே பேன்ல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். முதல்ல சீரகம், பெருங்காயம். பெருங்காயம் இஸ் a must because நம்ம பொட்டேட்டோஸை வந்து நல்லா வறுத்து வேற எடுத்திருக்கோம். ஸோ கொஞ்சம் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த பெருங்காயம் போடும்போது வந்து அந்த வாய்வு வந்து தட்டிடும். அடுத்தது வந்து பிரியாணி இலை நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்தது வந்து 2 காஞ்ச மிளகா, அடுத்தது வந்து 2 பச்சை மிளகா. நான் உடச்சி போட்டுக்கிறேன், ரொம்ப நீளமாக இருக்குது. சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சாச்சு பாருங்க. அடுத்தது வந்து மஞ்சள் தூள், சிகப்பு மிளகாத்தூள். சிகப்பு மிளகாத்தூள் ப்ரிஃபரபிளி நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா கலர் வந்து நல்லா ஜோராக இருக்கும். அண்ட் டர்மரிக் பவுடர் அண்ட் ரெட் சில்லி பவுடர் வந்து நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வந்து நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். ஏன்னா வந்து அதுக்கப்புறமா கலர் மாறிடும். இந்த கலருக்காக தான் நம்ம வந்து ஆரம்பத்திலேயே போட்டது. இப்போ நல்ல ரெட் கலர் வந்திருக்கு பாருங்க. இதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அடுத்த இன்க்ரீடியண்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அனியன் மிக்ஸ்சர். இந்த ஹோல் ப்ராசஸே வந்து நல்ல சிம்மரில் தான் பண்ணணும். அதுக்காக தான் இந்த டிஷ்ஷுக்கு பேரே தம் ஆலு. ஸோ இந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ பேஸ்ட் வந்து நல்லா திக்காக இருக்கிறதுங்காட்டி நான் கொஞ்சம் தண்ணி விட்டு இது வந்து இப்போ சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நல்லா கொதிக்கட்டும், நல்லா குக் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல கொதி வந்திருக்கு பாருங்க. வெங்காயம் வந்து ஏற்கனவே வதக்கி நம்ம அரைச்சி சேர்த்ததுனால ரொம்ப நேரம் வந்து இது குக் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அடுத்து இந்த கர்ட் மிக்ஸ்சரை சேர்த்துக்கலாம். கர்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா கர்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்பிளிட் ஆக சான்சஸ் இருக்குது. அது ஸ்பிளிட் ஆக நம்ம விடக்கூடாது. ஸோ சிம்மர்லேயே வந்து பொறுமையாக ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டே இருக்கலாம். அடுத்து இந்த கிரேவிக்கு உண்டான உப்பை சேர்த்துக்கலாம். இந்த தம் ஆலு வந்து புல்காஸ், பராட்டாஸ், சப்பாத்தீஸ், கீ ரைஸ், புலாவ்ஸ், கர்ட் ரைஸ் எதுக்கு வேணாலும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே நார்த்தை வந்து சவுத்துக்கு கொண்டு வந்துட்டு தோசைக்கு கூட சூப்பராக இருக்குங்க. அந்த ஸ்பைசஸ் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து போட்டோம் பார்த்தீங்களா, அங்கே தாங்க நிற்குது இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஹோம்மேட் வெர்ஷன் அப்படிங்கிறது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போது 2 நிமிஷமாக நம்ம கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணி ஆச்சு.
நல்ல சிம்மரில் வச்சுட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸாக நம்ம லிட்டு வந்து க்ளோஸ்ட்லேயே இருக்குது. இடையில ஒரு வாட்டி ஸ்டியர் பண்ணியிருக்கேன் நான். இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நல்லா குக்காக இருக்குது பாருங்கள். நல்ல கமகமன்ட்டு வாசனையாக இருக்குது. அடுத்து இந்த பேபி பொட்டேட்டோஸை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஜென்டிலாக ஸ்டியர் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து கிரேவி இன்கேஸ் திக்காக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா முந்திரி போட்டதுனால எவ்வளோ தண்ணி போட்டாலும் நல்லாவே இழுத்துக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொட்டேட்டோஸ்குள்ள மசாலா வந்து நல்லா இறங்குறதுக்கு வேண்டி நம்ம இன்னொரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அகைன் முக்கியமான ஒரு விஷயம், சிம்மர்லேயே இருக்கணும். இப்போ இன்னொரு 5 மினிட்ஸாக நம்ம சிம்மர்லேயே வச்சிருந்தோம் இல்லைங்களா? இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அடுத்தது கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலி பொடியா நறுக்கிய கொத்தமல்லி. இப்போ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ our dum aloo is ready. பஞ்சாபி தம் ஆலு எப்படி செய்யறது அப்படிங்கறத பாத்தீங்க இல்லையா? கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் மீனா சமையல ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரெசிபி ஒருவேளை நீங்க சமைச்சு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்து #cookWithMeena அப்படின்ட்டு எனக்கு போஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் எல்லாத்துலயும் முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோடு சேர்த்து பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணினீங்கன்னா தான் அடுத்த எபிசோட் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்படின்ட்டு வரும். விடியம் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி சமைக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். இதே கம்ஃபர்ட் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல விடியம் பத்தின லிங்க்ஸை கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணுங்க. சோ மீனா சமையலை பாருங்க, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.